வழியிலடி இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. டேய் என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றியா? நல்லா தேடி பாத்தியா? மேடம், அங்க இருக்க எல்லா ரூம்லயும் போய் தேடி பார்த்துட்டேன். அங்கெல்லாம் யாருமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்களும் இல்லை, ஒரு பொண்ணும் இல்லை. என்ன பண்றது இப்ப? அதுக்காக தான் வந்தேன். டே சிவா, அங்க பாடுறா அந்த மொட்டையா. சரி, இங்கே நின்று என்ன பேசுறாங்கன்னு கேட்போம், அதுக்கப்புறமேட்டு போய்க்கலாம். சரியா? சரிடா, சைலண்டா இரு. இப்ப நான் என்ன பண்றது? எங்க போய் தேடுறது எல்லாத்தையும்? சரி, நான் கிளம்பிட்டேன் மேடம். ஏய் இரு. நீ அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறியா எப்படியாச்சும்? என்ன மேடம், இதுக்கு செலவு அதிகமாகுமே. டேய் எவ்வளவு நாள் நான் கொடுக்குறேன்டா. தயவு செஞ்சு அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வாங்க என்கிட்ட. சரியா? சரிங்க மேடம். இப்போ காசு? டேய் வா உள்ள போலாம். மேடம், காசு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஐயோ இவன் வேற இந்த நேரத்துல வந்துட்டானே. சரி, நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன், மறந்தே போயிட்டேன். என்ன பண்றது? சரி, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். யார் இவன்? புதுசா இருக்கு. ஐயோ, இவரு அவரோட ஃப்ரெண்டு தானே? எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் இவர் யாருன்னு சொல்லுங்க. சார், அது டேய் அமைதியாரு, நீ நானும் மீட் பண்ணிக்காத மாதிரி இருந்துக்கலாம். சரியா? சரிங்க சார். யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? நிதிஷ், அது எதுக்கு வந்திருக்காங்கன்னா டொனேஷன் வேணுமாப்பா, அதுக்கு தான் வந்திருக்காங்க. டொனேஷனா? இவரை பார்த்தா ஏதோ நல்ல விஷயத்துக்கு டொனேஷன் கேட்டு வந்த மாதிரி தெரியலையே. ஆள் பார்க்க நல்லா ரவுடி மாதிரில இருக்காரு. ஆமாப்பா, அவர் ஜிம் வச்சிருக்காராம். அந்த ஜிம்ல வர சில பேத்துக்குலாம் ஃப்ரீயாவே ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாரு போல. அதுக்கு தான் டொனேஷன் கேட்டு வந்தாரு. நான் காசு கொடுத்துருவேன், கொடுத்து அனுப்பிச்சி விடுறேன். நீங்க வாங்க. இது என்ன புதுசா இருக்கு? ஜிம்முக்குலாமா டொனேஷன் கேட்டு வருவாங்க? ஆமா சார், ஒரு சில பேர் காசு இல்லாம நல்லா ட்ரெயின் ஆகணும்னு வருவாங்கல்ல, அவங்களுக்காக டொனேஷன் கேட்டு வந்தேன் சார். அவங்களெல்லாம் சாம்பியன் லெவலில் கொண்டு போகணும்ல. என்கிட்டயும் அந்த அளவுக்கு பெருசா வசதி இல்லை. அதான் மேடம் கிட்ட கேட்டிருந்தேன், இன்னைக்கு வான்னு சொன்னாங்க, அதான் வந்தேன் சார். என் கூட வாப்பா. இதோ பாடுறா, நான் உனக்கு காசு அனுப்பிச்சு விட்டுறேன். சரியா? எவ்வளோ கேட்டாலும் நான் தரேன். அப்புறம் என் பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிச்சிரு. சரியா? மறந்துடாத, பார்த்துரு. இவனுக்கிட்ட மட்டும் மாட்டிக்காத, சொல்லிட்டேன். இவனுங்க தான் உன் பொண்ணையே கூப்பிட்டு போனது. இல்ல கண்டிப்பா உங்க பொண்ணை இவனுங்களுக்கு தெரியாம காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாருன்னு சொன்னேன். சரி, சீக்கிரம் கிளம்பு. இங்க ரொம்ப நேரம் நிக்காத சொல்லிட்டேன். அவனுக்கு கண்ணிலே படாத மாதிரி ஓடிடு. சரிங்க மேடம். சரி. டே மச்சான், கேட்டியாடா? ஜிம்முக்கு டொனேஷனா? ஆமாண்டா, கேட்கவே காமெடியா இருக்கு. எந்த முட்டாளாச்சும் நம்புவானா? அப்போ அவங்க நம்மள முட்டாளுன்னு நினைக்கிறாங்க போல. தெரிஞ்சிடும் யாரு எவ்வளவு பெரிய முட்டாளுன்னு. சரி அவன் வரான், அமைதியா இரு. ஹலோ பாஸ், நான் வரேன். ஏய், எக்காரணத்தை கொண்டு எங்களை உனக்கு தெரியுன்ற மாதிரி காமிச்சிக்காத. உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நீ எவ்வளவு காசு வேணாலும் வாங்கிட்டு போ, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. சரியா? ஓகே பாஸ், தேங்க்யூ. நாங்கள் கிளம்புறோம். சரி, இப்போ எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? அம்மா, இப்போ என்ன நீங்க அவன்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஜிம்மு எங்க இருக்குன்னு கேட்டோம். இப்போ என்ன அதுல? அதுக்கு அவன் என்ன சொன்னான்? இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? அவன் ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போனான். என்ன அட்ரஸ் கொடுத்தானா? அங்க போறீங்க என்ன? இதை பாருங்க, எங்களுக்கே 1008 வேலை இருக்கு. இதுல நீங்க வேற துர்காவை கடத்தி வச்சிருக்கீங்க. அவளை நாங்கள் காப்பாற்றணும். தயவு செஞ்சு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமா? எனக்கு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் தானா? அவன் ஜிம் வச்சிருக்கானா இல்லையான்னு போய் பார்க்கறதுக்கு. என்ன? அப்ப துர்கா இவன்கிட்ட போலையோ? அப்ப எங்க தான் போயிருப்பாங்க? என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. எப்படியாச்சும் அவளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இப்போ எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? அதை சொல்லுங்களா ஃபர்ஸ்ட். அதுவா, உனக்கு ட்ரெஸ், பொண்ணுக்கு புடவை எடுக்கணும்ல, அதுக்கு தான். இதோ பாருங்க, தாலி கட்ட சொன்னீங்க, கட்டி தொலைகிறேன். சும்மா இதுக்கெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்க முடியாது. என்னவோ சொல்லி சமாளிச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவங்க கேட்டாங்கன்னா? எவ்வளவோ வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை சொல்லி சமாளிக்க தெரியாதா? சரி, இவனுங்க கூட இருக்கதான் நமக்கு தொல்லை தான். ஏன்னா துர்கா வேற காணும். சரி, நீங்க கிளம்புங்க, போங்க. அப்புறம் கல்யாணத்துல ஏதாச்சும் வேலை பண்ண துர்கா கதை அவ்வளோதான், புரிஞ்சுக்கோ. சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம், எங்க அப்பாவை காணோம்? அவர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. சரி, நாங்கள் கிளம்புறோம். ஏதாச்சும் ஒன்றா ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் துர்காவை சேஃபாக பார்த்துக்கோங்க. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சு அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன், கிளம்புங்க. என்ன இவன் துர்கா பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி போகிறான்? அப்போ இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இருந்திருந்தா ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறான்? இப்பயே வந்து என்ன மிரட்டியிருக்க மாட்டான், ஏதோ திட்டியிருப்பான், ஏதோ பண்ணியிருப்பான் கண்டிப்பாக. அப்போ ஏதோ நடந்திருக்கு. என்ன நடக்குது? சரி, ஏதோ ஒன்று. எப்படியாச்சும் துர்காவை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சாக்கா வச்சு இவனை எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கே கட்டி வச்சிடணும். அவன் மட்டும் லவ் பண்ண பொண்ணோட போய் சந்தோஷமா இருப்பானா? இவன் என்றைக்குமே சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. இவனுக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ளே எப்படியாச்சும் துர்காவை கண்டுபிடிச்சிடணும்.
இன்னும் 2 பேர் அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். டே உன் ஆளை பார்த்துட்டு போகலான்னு சொன்னேன். ஆனால் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? ஆத்தியை பார்க்க போனோம்டா. இருடா இப்போ வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன். வீர வருஷாக்கு நானே ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். திரி அவளே வந்துட்டாடா. வருஷம் எருமை வாடி உள்ள. ஏண்டி உனக்கு கூப்பிட்டா சீக்கிரம் வர தெரியாதா? டே நான் என்ன வெட்டியா வரேன், எவ்வளோ வேலைச்சு தெரியுமா? ஐயோ இந்த கம்பெனி நடத்துறதே உன் ஆளு தான். அப்படியே ஓவராக பண்ணாத சரியா? யார் நடத்தினா என்னடா, ஒர்க் இருக்குல்ல, அதுக்காக சும்மா வெட்டியா சீன் போட்டு தெரிய முடியுமா? 2 பேரும் நிறுத்துங்க. அவளை நிறுத்த சொல்லு. விக்ரம், அருண் நிறுத்த சொல்லுங்க. ஐயோ நான் வேணா போட்டுமா எங்கேயாச்சும். சரி துர்காக்கு என்னாச்சு சொல்லுங்க, போனீங்களே. அடப்பாவி எப்படா இவகிட்ட சொன்ன? அதெல்லாம் என்கிட்ட விக்ரம் அப்பப்போ சொல்லிட்டு தான் இருந்தாரு. எந்த கேப்லடா அதெல்லாம் நடந்துச்சு? அதெல்லாம் சொல்லிட்டேன்டா. சரி வருஷா சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டனே, நீங்க? அதெல்லாம் சாப்பிட்டோம். சரி இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளில போலாமா? விக்ரம் ஒர்க் இருக்குல்ல. ஒர்க்கு நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். நீ வரியா வெளில போலாம்? அப்படியா சொல்றீங்க? சரி போலாம். சரிங்க வாயேன். எதுக்கு? நீ கிட்ட வா சொல்றேன். இன்னும் வா. இல்ல நீங்க எப்படியே சொல்லுங்க அண்ணானே. விக்ரம் விடுங்க. ஏன்டி இப்படி பண்ற? சரி சொல்லுங்க. நான் உன்னை சொல்றதுக்கு கூப்பிடலையே. அப்புறம்? டே நான் அங்க ஒருத்தன் இருக்கேன். டே அருண், அதை நீ சொல்றியாடா? எத்தனை தடவை எங்க முன்னாடி நீ ஆத்தி கூட ரொமான்ஸ் பண்ணிருப்ப, நாங்க அப்ப ஏதாச்சும் சொன்ன மாட்டா? சொல்லலதான். இப்போ நான் மட்டும் தனியா இருக்கேன்ல, நீங்க மட்டும் ரொமான்ஸ் பண்றீங்க. என் ஆள் கூட இருந்தா நானும் அவ கூட ரொமான்ஸ் பண்ணியிருப்பேன். போயிடலாம் ஆத்தியை கூட்டிட்டு வா போ. யாரு? நான் போய் ஆத்தியை கூட்டிட்டு இங்க வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணோம். நாங்கள் போயிட்டு இருக்கிறதுக்குள்ள நீ எல்லாமே முடிச்சிருவடா. டே அருண் அமைதியாரா. சரிங்க மேடம், நான் எதுவும் பேசல. இன்னைக்கு ஈவினிங் வெளில போகலாம் சரியா? சரி விக்ரம் போலாம். வர்ஷா ஐ லவ் யூ வர்ஷா. சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாமா? என்ன இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாண்டி, எனக்கு என்னவோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பரவாயில்லையோன்னு தோணுது. எங்கெங்கேயோ இருந்து புதுசாக பிரச்சனை வருது எல்லாத்துக்கும். அதனால தான் சீக்கிரம் பண்ணிக்கலாமா? அப்படியா? அப்போ சரி, எனக்கு ஓகே தான். என்னடா அருண், எல்லாரும் ஒட்டுக்கா மேரேஜ் பண்ணிக்கலாமா? நானும் அதை பற்றி தாண்டா யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாச்சும் பிரச்சனை வந்துக்கிட்டே தானே இருக்குது நமக்கும். அதனால் எல்லாரும் ஒன்றா மேரேஜ் பண்ணிக்கலான்னு தோணுது. அருண் நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. நல்ல ஐடியா தான். எல்லாருக்கும் எல்லாமே ஒட்டுக்கா பண்ணுற மாதிரி அமைஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும். சரி ட்ரை பண்ணுவோம் அதுக்கு. என்ன மச்சான் புதுசாக புக்கெலாம் படிக்கிற? சும்மா இங்கே கலந்து சேனி எடுத்து பார்க்குறேன். அப்பா என்ன ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க 2 பேரும்? உங்களை பார்த்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். என்ன என்கிட்ட கேட்டு முடிவு எடுக்க போறியா? என்னடா நடக்குதுங்க? அதிசயமா இருக்கு. அப்பா இது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. கொஞ்சம் விளையாடாம காது கொடுத்து கேளுங்க. ஆமாப்பா, இது கல்யாண விஷயம். என்ன கல்யாண விஷயம்? உங்ககிட்ட இன்னும் உங்க பொண்டாட்டி எதுவுமே சொல்லலையா? என்ன சொல்லலையா? என்ன நடக்குது? அடா அப்பா, நீங்க ஒரு பொண்ணு கூட நிதிஷை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி முன்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கல்ல? ஆமா, அதான் வேணான்னு சொல்லிட்டானே, நானும் விட்டுட்டேனே. இப்போ அந்த பொண்ணு கூட நிதிஷ்க்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஒய்ஃப். உங்களுக்கு அது தெரியாதாப்பா? ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. துர்கா வீட்டில் இருக்காளான்னு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? என்னடா சொல்றீங்க? என்னதானே நடக்குது வீட்டில்? ஆக மொத்தத்தில் உன்ட்டவங்க எதையுமே கேட்டு முடிவு எடுக்கிறது இல்லையா? சரி, என்ன கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? உங்களோட ஒய்ஃபு எனக்கும் நீங்கள் பார்த்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு பர்ச்சேசிங் கூட போயிருக்காங்க. எங்களே கூப்பிட்டாங்க. நான் எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். எல்லாம் சரிடா, உனக்கு தான் வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. பேரு கூட நிக்கிதா, கரெக்டா? ஆமாப்பா, அந்த பொண்ணு தான். ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அதனால தானே நானே விட்டுட்டேன். இன்னைக்கு என்ன இவன் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்றீங்க? என்னதானே நடக்குது? அப்பா உங்க ஒய்ஃபு துர்காவை கடத்தி வச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? அவ பொண்ணு ஏன்டா அவ கடத்த போறா? நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அதான் உண்மை. என்னடா சொல்றீங்க? எனக்கு அப்படியே இப்போ குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. அப்பா நாங்கள் சொல்றது உண்மைதான்ப்பா. உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும், ஆனா அதுதான்ப்பா உண்மை. அவ எதுக்குடா கடத்தணும்? வீட்டுல அவ கூட தானே இருக்க போறா பொண்ணு. ஃபர்ஸ்ட் துர்கா எதுக்கு வந்து என்னோட வீட்டில் என் கூட இருந்தேன்னு தெரியுமா? சும்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா. அவள் ஷூட்டிங்க்கு போனால அதில் ஒரு டைரக்டர் வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான். அது வந்து அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சுமே அம்மா வந்து நீ நல்லா நடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னா நீ அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன உண்மையாவா? ஆமாப்பா உண்மைதான். சக்தி தான் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான்.
அப்போ நாங்க சீக்கிரமா போய் அவளை காப்பாத்தி நான் ஸ்ட்ரைட்டா என்னோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். என்னடா நடக்குதுங்க? இந்த விஷயம் எதுவுமே ஏன் என்கிட்ட சொல்லல இத்தனை நாளா? சொன்னா நம்பிடுவீங்களா இல்ல உங்ககிட்ட அவங்க பேசதான் விடுறாங்களா எங்களை? அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அப்புறம் என்ன, உங்க பொண்டாட்டி சக்தி முன்னாடியே நல்லா உங்க மாதிரி ரொம்ப நடிச்சு சக்தி வந்து துர்காவை கூட்டிட்டு போனான். ஆமா, வீட்டுக்கு வந்ததா சொன்னான். ஆனா நான் பாக்கலையே அவளை. இப்போ வரைக்கும் பாக்குறீங்களா அவளை? இல்லையே, ஏதோ ஷூட்டிங்க்கு போயிருக்கதா சொன்னாலே. சரி, சக்தியும் துர்கா கூட தான் போயிருக்கதா சொன்னாங்க. ஏதோ ஒரு ஊர் சொன்னா, நான் மறந்துட்டேன். போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும் அப்படின்னு தான் சொன்னான். நல்லா உங்க ஒய்ஃப் நல்லா பிளான் பண்ணி தான் உங்ககிட்ட பேசுறாங்க. இன்னொரு விஷயம், துர்காவை கடத்தி வச்சுக்கிட்டு அவளை அந்த டைரக்டருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? அப்பா, நாங்க அவங்க மேலதான் டவுட் ஆகி போய் கேட்டோம். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படி நான் பண்ணக்கூடாதுன்னா நிதிஷை நீங்க சொல்ற பொண்ணை கட்டிக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம இவன் ஒத்துக்கிட்டான் துர்காக்காக. டேய், என்னென்னவோ சொல்றீங்கடா. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுல எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சக்தி, சரி சொல்றீங்களா, இப்ப சக்தி எங்க? இப்ப வந்துருவான். டேய், நீ மட்டும் வந்திருக்க, துர்கா எங்க? பா, என் கூட எங்க இருக்கா அவ? என்னடா சொல்றீங்க? நீ அவ்வளவு தானே ஷூட்டிங் போயிருக்கதா சொன்னான். அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நான் உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். நான் இங்க இருக்கேன்னா என்ன அர்த்தம்? துர்கா என் கூட இல்ல. துர்கா எங்க இருக்கான்னு நிறைய உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் சக்தி, இவங்க என்னென்னவோ சொல்றாங்க. ஆமாப்பா, அம்மா பண்றது எதுவுமே சரியில்லை. என்னால உங்ககிட்ட சொல்லவும் முடியலப்பா. அதுக்கான நேரமும் எனக்கு கிடைக்கல. அதுக்குள்ள என்னென்னவோ நடந்துச்சு. சரி, இப்ப துர்கா எங்க தாண்டா இருக்கா? அவ தான் கடத்தி வச்சிருக்காளா?